இடம்பொருள் நேயர்களுக்கு வணக்கம். தளபதி விஜய், த்ரிஷா, பிரகாஷ்ராஜ் இவங்கெல்லாம் சேர்ந்து நடிச்சு ரிலீஸ் ஆன கில்லி படத்தோட ரீரிலீஸ் நடக்க போகுதுப்பா. April 20 இந்த படத்தோட ரீரிலீஸ் இருக்க போகுது அப்படிங்கிற மாதிரியும், இப்ப இந்த படத்தோட ட்ரெய்லர் ரிலீஸ் ஆயிருக்குது அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட்டும் கிடைச்சிருக்குது. எஸ், ரீரிலீஸ்க்காகவே ட்ரெய்லரும் ரிலீஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம் அப்படிங்கிறது தான். இதுக்கப்புறமா என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ அந்த லால் சலாம் படத்தோட ஓடிடி ரிலீஸ் என்னப்பா ஆச்சு? படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆச்சு, ஆனால் ஓடிடியாக இன்னும் ரிலீஸ் ஆகல. என்னாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, நெட்ஃப்ளிக்ஸில் மிஸ் ஆன ஃபுட்டேஜ் கொடுங்க அப்படிங்கிற மாதிரி கேட்டு பிரச்சனை பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கொடுத்துருக்காங்க. ரீசெண்டாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் போஸ்ட் தியேட்ரிக்கல் ரிலீஸ்க்கு அப்புறமா இன்டர்வியூஸாக கொடுத்துருந்தாங்கல்ல, அந்த இன்டர்வியூல சொல்லியிருந்தாங்க, இந்த படத்துல ஒரு 21 நாள் ஷூட் பண்ண ஃபுட்டேஜ் காணா அப்படிங்கிற மாதிரியும், அதை வச்சு ரீஎடிட் பண்ணி தான், அது இல்லாமல் ரீஎடிட் பண்ணி தான் படத்தை ரிலீஸ் பண்ணணும்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த ஃபுட்டேஜ் கொடுங்க நாங்கள் ரிலீஸ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி பிரச்சனை பண்ணுறாங்களாமா. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்போதான் படம் ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கிறத. இதுக்கடுத்து என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, சியான் விக்ரம் இருக்காருல்ல, அவரோட சியான் 62 ஒரு அப்டேட் வந்திருக்குது. இந்த படத்துல ஃபீமேல் லீடா துஷாரா விஜயன் பண்ண போறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அப்டேட் கிடைச்சிருக்குதுப்பா. ஸோ இந்த படத்துல எப்படிப்பட்ட ரோலா இருக்க போகுது அவங்களுக்கு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஆல்ரெடி இந்த படத்துல எஸ்.ஜே. சூர்யா ஆன்போர்ட இருக்கிறாரு அப்படிங்கறதெல்லாம் நமக்கு தெரியும். வெயிட் பண்ணி பார்க்கலாம்ப்பா, எப்படிப்பட்ட ரோலா இந்த படத்துல அவங்களுக்கு இருக்க போகுது அப்படிங்கறத. இதுக்கடுத்துதான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தலைவர் 171 தலைவர் 171 படத்தோட ஷூட் அதாவது 22 இந்த மாசம் 22 டைட்டில் டீசர் ரிலீஸ் ஆக போகுது அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல, அந்த டைட்டில் டீசருக்கான ஷூட் அடுத்த வாரம் தான் போகவே போறாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. எப்படி முடியும், சாத்தியம் அப்படிங்கிறது தெரியல. அடுத்த வாரம் ஷூட் போய் 22ஆம் தேதி ரிலீஸ் பண்றது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் லோகேஷ் கனகராஜ் என்ன மாதிரி கொடுக்க போறாரு இந்த டைட்டில் டீசர் அப்படிங்கிறது. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் அப்படின்னு பார்த்தோம்னா, தளபதி 69 படத்தோட ஷூட்டே ஸ்டார்ட் பண்ண போறாங்க அப்படிமா சொல்லியிருக்காங்க. அர்ஜுனுக்கு தான் இந்த டைரக்டர் அப்படிங்கிற மாதிரி கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜூன்ல படத்தோட ஷூட்டை ஸ்டார்ட் பண்ணி டிசம்பர்ல படத்தோட ஷூட் என்டையர் ஷூட்டுமே முடிக்கிறதா பிளான் பண்ணியிருக்காங்களாமா. 2025 மிட்ல படத்தை ரிலீஸ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு பிளான்ல ஷூட் போறாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். தளபதி 69 பொலிட்டிக்கல் ஃபிலிமா இருக்க போகுதுன்னு சொல்லியிருக்காங்க. அவரும் ஆல்ரெடி பொலிட்டிக்கல் இறங்கிட்டாரு. கரெக்டான ஒரு படமா இருக்கும். அர்ஜுன் அதுக்கான கரெக்டான டேரக்டர் அப்படிங்கிற மாதிரி தெரியுது. உங்களோட தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. இதுக்கு அடுத்ததான் என்ன அப்டேட் கடைசியா அப்படின்னு பார்த்தோம்னா, வினித் ஸ்ரீனிவாசன் இருக்காருல்ல, அவரு ரீசெண்டா ஒரு இன்டர்வியூ கொடுத்திருந்தாரு. அவரோட வருஷங்களுக்கு சேஷம் அப்படிங்கிற ஒரு படம் ரிலீஸ் ஆக போகுதுப்பா April 11 அப்படின்லாம் இருக்க. இந்த படத்துல ஒரு ஃபேமஸ் டைரக்டர் ஒருத்தர் கேரக்டர் இருக்குது. அந்த கேரக்டருக்காக லோகேஷ் கனகராஜ் அப்ரோச் பண்ணேன். அவரு தலைவர் 171 ஷூட் போறதுக்கு ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்ல இருந்தாரு. அந்த டைம்ல நான் கூப்பிட்டப்ப அவர்னால இந்த படத்தோட ஷூட்ல கலந்துக்க முடியல அப்படிங்கிற சொல்லியிருந்தாரு. ஸோ இந்த அப்டேட் நல்லா இருந்து கேட்குறீங்க, அதுதான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன். ஸோ இதெல்லாம் தான் இன்றைய நாளில் கிடைச்ச தமிழ் சினிமா அப்டேட்ஸ்ப்பா. இதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்க்ளூசிவான அப்டேட் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கணும்னாலும் நம்ம சேனல்ல அதெல்லாம் அப்டேட் பண்ணிடுவோம். அப்பப்போ இதே மாதிரி கலெக்ஷனான அப்டேட் வேணும் அப்படின்னீங்கனாலும் உங்களுக்கு ரெகுலரா இதே டைம்ல ஒவ்வொரு ஈவினிங்கும் வந்துடும் கலெக்ஷனான அப்டேட். ஸோ அதெல்லாம் நீங்க தொடர்ந்து பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலரா வரும்.